68th டேனுடைய ஹைலைட்ஸ் 68வது நாளுடைய நிகழ்ச்சி. ஹேட்ஸ் ஆஃப் டு திவ்யாங்க. திவ்யா அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்ல முடியாதுங்க. பட் பியூட்டிஃபுல்லாக கமருதீனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்ற அறிவு கொஞ்சம் கூட சுத்தமாக இல்லாமல் கமருதீன் வாயை பிடுங்கி அவரை கோவப்படுத்தி அவரை கோவமாக எக்ஸ்போஸ் பண்ணி இது வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கிற மாதிரி கோவப்படாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்றது பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி அதே நேரம் வீட்டு தலையாக இருக்கிறதுக்கு சுத்தமாக அருகதை அமித்துக்கு இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணி கூட இருக்கக்கூடிய வினோத் இவங்கெல்லாம் ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் தவறு நடந்தால் தட்டி கேட்காம, அதுவும் குறிப்பாக பெண்ணுக்கு தவறு நேர்றப்போ தட்டி கேட்கணும், கேட்காததையும் இது பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு 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 விஷயத்தை சம்பவத்தை பண்ணாங்க. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். கமருதீனுக்கும் வினோதுக்கும் அமித்துக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிருச்சு, அவர் லாயர் இருக்கிறதுனால. பட்டு தப்பு தான். அதாவது ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஏற்கனவே பேச வேணான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை மீறி போகிறதுன்றது இது ஒரு டிப்பிக்கலாக ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டில் கூட போகும். பட் இது கேம் ஷோவாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு சீரியஸாக லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக வராது. பட் இருந்தாலும் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் திருப்பி ஒரு விஜய் டிவி மேலே ஒரு கெட்ட பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தயவு செஞ்சு விஜய் சேதுபதி வர சண்டே கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனார்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் அவருக்கு ஒரு 1 டே சேலரி கட்டோ, இவங்களுக்கு சேலரியில் கை வச்சா தான் திருந்துவாங்க. அதே மாதிரி அவன் இன்னும் திருந்தலை மாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்வதி இன்னும் திருந்தலை. குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய பார்வதி காட்டின ஆட்டிடியூட் ஆகட்டும், நீதிபதியினுடைய பேச்சை மதிக்காமல் உள்ளே பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் ஆகட்டும், இதில் வர ரொம்ப கேவலமான விஷயம் அவங்க குடும்பத்தில் யாரோ கோர்ட்டு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிறதா அவங்களே சொன்னது. இதெல்லாம் கேட்குறப்போ தெரியாமல் தப்பு பண்ணுறத விட தெரிஞ்சு தப்பு பண்ணுற பார்வதி நம்ம எங்கே போய் முட்டுறது? அதே போல் பார்வதி அடிக்கிற பாய்சனை அகென்ஸ்ட் திவ்யா மேலே அவங்க சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொல்கிறப்போ திவ்யா க்ளீனாக சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் சாண்ட்ரா கிட்ட பயங்கரமாக ஒன்றுக்கு 1000 மடங்கு போட்டு கொடுக்கறது. அதாவது ஒரு கேம் ஷோவில் ஸ்ட்ராட்டஜி ப்ளே ஆகிறப்போ எல்லாருக்கும் கண்டஸ்டண்ட்டு. ஸோ திவ்யா உங்களுக்கு சாண்ட்ரா நாமினேட் பண்ணுறப்போ அது ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா சாண்ட்ரா கேம் சரியாக ப்ளே பண்ணல, ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றது மாதிரி அவங்க அதை சொல்கிறாங்க. அது பெரிய விஷயம் கிடையாதுங்க. நாமினேஷன் கூட சொன்னால் கூட நம்ம யோசிக்கலாம். பட் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க உண்மையை சொல்கிறதுக்கு அது சொல்கிறப்போ சாண்ட்ரா அவங்கள தப்பாக நினைக்கிறப்போ அப்படி இல்லைன்னு எடுத்து சொல்கிறது தானே ஒரு உண்மையான ஒரு நட்புக்கு அழகு. இங்கே பார்வதிக்கை பொறுத்த வரைக்கும் நட்புன்றது அப்படின்னா கிலோ என்ன விலைன்ற கேட்பாங்க. பார்வதி சொல்லி கிடையாதுங்க. பொதுவாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். அது மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாக வளருதும் கெட்டவனாக வளருதும் அது வளர்கிற வளர்ப்பில் தான். அது எப்படி வளருது அந்த வளர்ப்பை பொறுத்து தான் அந்த குழந்தை எல்லாத்துக்கும் ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம அடக்கமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. பெண்கள் பெண் உரிமை இருக்கக்கூடிய காலத்தில் மனைவியை கூட இந்த காலத்தில் திட்ட முடியாதுங்க. பேர் சொல்லி திட்டினா அது டொமஸ்டிக் வயலன்ஸில் வர்றதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் உட்காந்துக்கிட்டு உன் வாயில் காக்கா ஆகி போகிறது, வாடி போடின்னு சொல்கிறது, அப்புறம் நெக்கலாக சிரிக்கிறது, இதெல்லாம் கமருதீன் பண்ணுறது பியூட்டிஃபுல். அதாவது திவ்யா இது வரைக்கும் நம்ம எபிசோடில் திவ்யாவை எல்லா மற்றவங்க சொல்கிறப்போ கூட நம்ம ஒரு ஒரு நல்லா ப்ளே பண்ணுவாங்களான்னு ஒரு யோசனை இருந்தது. பார்வதியை அடிக்கக்கூடிய சரியான ஆள் திவ்யா மட்டும் இல்லைங்க, பார்வதிக்கு மேலேயே போய் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் திவ்யான்றது இன்றைக்கி ஒரு நாளில் பெர்ஃபார்ம் ஆச்சு. ஒரே கல்லில் வீட்டு தலையை காலி பண்ணாங்க, வினோத்தை காலி பண்ணாங்க, கமருதீனை குழி தோண்டி புதைச்சாச்சு.
ஒரு நேஷ்னல் டிவியில். வெளியே போனால் எந்த அளவுக்கு கேவலன்றது வந்துட்டு கமருதீனுக்கு வந்து வெளியே வந்தால் தான் தெரியும். சரி, நம்ம இன்றைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே வந்து போகலாங்க. அந்த நிகழ்ச்சியில் போகிறதுக்கு முன்னால் வந்துட்டு போன எபிசோட்லேயே வந்துட்டு சாண்ட்ரா வந்து அவங்களும் அவங்களுடைய கேமை வந்து ப்ளே பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்வதி வந்து அவங்களுக்கு பாயசம் போட்டு கொடுத்தா அவங்க ஒரு கிளாஸ் பாயசமாவது கொடுத்தாகணும் இல்லையா, அதை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பார்வதிக்கே. முதல் கட்டமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி கிட்ட கமருதீனை நம்பாதுன்றாங்க. ரெண்டாவது விஷயமாக வந்து திவ்யாவிட்டேருந்து விலகிறாங்க. மூணாவது வந்து பார்வதியோட வந்து நெருக்கமாகறாங்க. நெகட்டிவாக இருந்தாலும் பார்வதி கிட்ட வந்துட்டு வெளியே வந்து ஒரு பப்ளிசிட்டி இருக்குது. பைத்தியத்துக்கும் 10 பேருமானுங்க, செத்தவனுக்கும் வந்து 8 பேருமானுங்க. அது மாதிரி வந்து நெகட்டிவாக இருக்க பார்வதியோட நெருக்கமாக இருந்தால் இவங்க யாருன்னு ஒரு கவனம் வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லபடியாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்து கடைசி நிமிஷத்தில் பேரை தட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்க மாதிரி வந்து தெரியுது. போக போக வந்து தெரியும். ஸோ இதை வந்து அவருடைய கணவர் வந்து பிற சேனலில் அளித்த பேட்டி சோஷியல் மீடியாவில் இருக்குது. அவர் தெளிவாகவே சொல்கிறாரு, 21 வருஷம் பழக்கங்க, நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம், எப்பயுமே வந்து சாண்ட்ரா வந்து பொசசிவாக இருந்ததில்லைன்ற மாதிரி வந்து கிளியர் கட்டாக வந்து அவர் வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ உள்ளே வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு சொல்கிறாங்க மொத்தம் 9 கேசஸ் இருக்குது. அந்த 9 கேசஸில் ஏதாவது ஒரு கேஸை வந்துட்டு எடுங்க, டைம் இல்லாதனால அப்படின்னு பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த எந்த கேஸ் எடுக்கிறது இன்மேட்ஸ் வந்து சூஸ் பண்ணணுன்றாரு. ஸோ அமீது வந்து வினோத் மேலே கொடுத்தது, திவ்யா வந்து வினோத் மேலே கொடுத்தது, சுபிக்ஷா வந்து கமருதீன் மேலே கொடுத்தது. சுபிக்ஷா, திவ்யா, ரம்யா, சாண்ட்ரா வந்து ஜாயிண்ட்டாக தனித்தனியாக கமருதீன் மேலேயும் பார்வதி மேலேயும் ஜாயிண்ட்டாக கொடுத்தது. பட்டு இவங்க இன்மேட்ஸ் எல்லாருமே வந்து இந்த சுபிக்ஷா, திவ்யா, ரம்யா, சாண்ட்ரா தனித்தனியாக கொடுத்ததை வந்துட்டு எடுக்க சொல்கிறாங்க. பட் இதை வந்து பிக் பாஸ் வந்து ஒன்றா வந்து தீர்ப்பு கொடுங்கன்ற மாதிரி வந்துட்டு நீதிபதிகளுக்கு வந்து சொல்கிறாரு. சபரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லாயருங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்குமெண்ட்டு. ஆனால் சபரி லாயரானு எனக்கு தெரியல. பட் லாயராக இருக்கக்கூடிய அமீதுக்கு வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் நல்லா எடுத்து வச்சார். பட் அவருக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறதுனால அவரால் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்ற மாதிரி வந்து நமக்கு வந்து தெளிவாகவே தெரியுது. ஸோ வந்து நீதிபதிகளாக வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு வினோதும் அரோராவும் வந்துட்டு அங்கே வந்து ஜட்ஜஸாக வந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. பார்வதி வந்து கொஞ்சம் கலங்கிடுறாங்க. ஏன்னா பார்வதி வந்து தெளிவாக தெரியும் அவங்க எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கு கேம் அடித்து ப்ளே பண்ணி தன்னை வந்து ப்ரெசன்ஸ் காட்டுவாங்களோ, விசிபிலிட்டி காட்டுவாங்களோ, அதே மாதிரி வந்து இங்கே ஒரு பக்கா விசிபிலிட்டி வந்துட்டு வழக்காடு மன்றம், நீதிமன்றம் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறப்போ வந்து பேசக்கூடிய ஒரு எழுத்துமே வந்துட்டு அகென்ஸ்டாக போகுன்றது வந்து பார்வதிக்கு, விஜயாக இருந்த பார்வதிக்கு தெளிவாக தெரியும். அதனால் கமருதீன் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் பார்வதி வந்து ஒரு கலக்கத்தோடு தான் இருக்கிறாங்க, கேமையும் தாண்டிய ஒரு கலக்கத்தோடு. ஸோ சபரி வந்து எடுத்தோடனே வந்து 2 முக்கியமான பாயிண்ட்டை வந்து வைக்கிறாரு. மைக்கை மறைச்சி வந்து பேசுகிறது பிக்பாஸுடைய விதிமுறையை வந்து மீறுறதுன்னு சொல்லி. அமீது வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து கிளியராக வந்து கொடுக்குறாரு. அந்த விதிமுறை மீறினதுக்கு வந்து தண்டனை வந்து கொடுத்தாச்சு, தண்டனை கொடுத்தாலும் வந்துட்டு திருப்பி வந்துட்டு அவங்க மேலே வந்து கேஸ் கொடுக்கறது தப்புன்றது தான் அமீதினுடைய அவருடைய ஒரு ஆர்குமெண்ட்டு. பியூட்டிஃபுல்லான ஆர்குமெண்ட்டுங்க. ப்ராப்பராக எடுத்து வச்சுருந்தோன்னா சபரியை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம். பட் அவருக்கு தெரியலங்க, கொலன்னு அவர் வந்து உழப்பி விட்டார். பட்டு இதில் வந்து கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து விக்ரம் வந்துட்டு தனக்குள்ளே வந்து லைட்டாக சிரிக்கிறாரு. கமருதீன் வந்து எரிச்சலாகி சிரிக்கக்கூடாதுன்னு பேசுகிறப்போ வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரப்போ வந்து அமீது வந்துட்டு பார்வதி வந்து கூண்டில் கூப்பிட்றாரு. அமீது வந்து பேசுகிறப்போ குறுக்க பேசுகிறப்போ வந்து வினோத் வந்துட்டு ஆசிய ஜட்ஜின்ற முறையில் ஷட்டப், குறுக்க பேசாத அப்படின்னு அமீதை வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறார். நீதிபதி சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அமீதுக்கு அங்கே கருக்குன்றது உள்ளபடியே, ஏன்னா அவர் உண்மையான லாயரு. இங்கே வினோத் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு அவ்வளவு தூரம் லிட்ரஸின்றது எழுத படிக்க தெரியும். பட் அவர் வந்து கிராஜுவேட்டான்றது வந்து தெரியலை, கிராஜுவேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் யோசனைகள் வருது. பட் இருந்தாலும் நம்ம அமீது வந்து அதை வந்து கட்டுப்படுத்திடுறாரு. அதற்கப்புறம் வந்துட்டு
பார்வதி வந்து தெளிவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழப்ப பார்ப்பாங்க. சாட்சி அவங்க வந்து சொல்கிறப்போ, அரோரா வந்து ஜட்ஜாக இருக்கிறதுனால, அரோரா வந்து துஷார்கிட்ட பேசுகிறப்போ வந்து மைக்கு மறைச்சு பேசலையா? அப்படின்னு வந்துட்டு சொல்லி குழப்ப விடுறதுக்கு பார்ப்பாங்க. பட் அரோரா வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வியானா ஜட்ஜாக இருக்கிறது வந்து வியானா, அரோரா கிடையாது. பட் இவங்க அரோரா வந்து துஷார்கிட்ட பேசுகிறத எடுத்து வைக்கிறப்போ வியானா பியூட்டிஃபுல்லாக கவுண்டர் கொடுப்பாங்க. என்ன கவுண்டர் கொடுப்பாங்கன்னா, அதற்கு தான் வந்துட்டு உங்களுக்கு துஷாரை வந்து தண்டனையாக வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு வியானா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க, ஆஸ் ஏ ஜட்ஜாகவும் ஆஸ் ஏ கண்டஸ்டண்ட்டாகவும் பிக் பாஸ்லன்றது நமக்கு தெளிவாகவே வந்து வியானா காட்டுறாங்க. இதுக்கு நடுவில் கோர்ட்டில் வந்துட்டு பார்வதிக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட டைவர்ஷன் டாக்டிக்ஸில் வந்து பயங்கர கில்லாடி. ஸோ எஃப்ஜே வந்துட்டு என் ஃபேமிலியை பற்றி வந்து பேசுகிறாரு அப்படின்னு வந்துட்டு ஒரு புகார் கொடுப்பாங்க. புகார் கொடுக்குறப்ப வந்து எஃப்ஜே சொல்லுவார், என்ன வந்து பேச இழுக்கிறாரு, அவர் தொட்டுக்கிறது நான் தக்காளி தொக்கு கிடையாது, அவர் பேசாமல் இருந்தால் நான் எதுக்கு இங்கே பேசுகிறேன்னு சொல்கிறப்போ வந்து ஆதரை வந்து அதை வந்து உண்மையில் ஆமோதிப்பாங்க. எனக்கும் தாங்க முடியல, பார்வதியும் கமருதின்னு வளன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து பேசுவாங்க. சாண்ட்ரா பேசுகிறப்போ வந்துட்டு அவங்க ஒரு பாயிண்ட்டை நல்லா எடுத்து சொல்லுவாங்க. பனிஷ்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட் வந்துட்டு பார்வதி வந்து அமித் சொல்கிறாரு, பனிஷ்மெண்ட் லாயர் சொல்கிறாரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தாச்சுன்னு சொல்லி. பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க ப்ராப்பராக பனிஷ்மெண்ட் செய்யலை. அவங்க வந்து ப்ராப்பராக பனிஷ்மெண்ட் செஞ்சுருந்தால் பிக் பாஸ் வந்து எடுத்துகிட்டு போன ஃபுட் ஆர்டிகல்ஸ் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு இந்த கேஸை வந்து நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து திருப்பி பார்வதி வந்து கோர்ட்டை மதிக்காமல் வந்துட்டு வளன்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து வினோத் வந்து பார்வதி கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறாரு, உண்மையிலே பயப்படுறாரு. ஆனால் பட் இங்கே வந்து நீதிமன்றத்தில் அவர் ஜட்ஜாக இருக்கிறாரு. ஜட்ஜாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு தயக்கம். பார்வதி கிட்ட வந்து பார்வதி நீங்கள் கொஞ்சம் மாற்றி உட்கார முடியுமான்னு ரொம்ப கெஞ்சல் துணியில் கேட்குறாரு. கேட்டோன்னே விக்ரம் டமாவில் எந்திரிச்சு நின்று அந்த பாயிண்ட்டை பிடிச்சிடாரு. நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜு, நீங்கள் ஏன் பணிஞ்சு போகிறீங்க, நீங்கள் உத்தரவு போடக்கூடிய இடத்துல இருக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்வதியினுடைய ஆட்டிடியூட், அவங்க காட்டுற பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு ஒரு சரியில்லாத மாதிரி தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு கோர்ட்டு வந்துட்டு ஆட்ஜன் ஆயிடுது. ஆட்ஜன் ஆனோன்னா எஃப்ஜேவும் பாரு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாரு வந்து பேசுகிறப்போ வந்து எஃப்ஜே தெளிவாக சொல்லி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு வியானா வந்து அந்த இடத்துல வந்துட்டு தெளிவாக வந்து சொல்லுவாங்க, என்கிட்டே வந்து மைக்கு மறைச்சி பேசியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வியானா வந்துட்டு மற்ற இன்மேட்ஸ் கிட்ட வந்து அவங்க நீதிபதியாக இருந்தாலும் வெளியே வந்து கோர்ட் அட்ஜன் ஆனதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறப்ப ட்ரெஸ்ஸை கட்டினதுக்கப்புறம் தெளிவாக அவங்களே வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இது வியானா இப்போ சொல்கிறப்பே நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஓரளவு புரிஞ்சிருது. ஏன்னா ஊரறிஞ்ச இதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அது மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனால வந்துட்டு நம்ம ஓரளவு யூகிக்க முடியுது ஜட்ஜ்மெண்ட்டு திருப்பி எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து விக்ரம், அதனால தான் நன்னடத்தை கோர்ட்டில் இது வந்து எப்பயுமே ஒரு நன்னடத்தையை வந்து கோர்ட்டு வந்து கருத்தில் கொள்றதுக்கு இது ஒன்று காரணம். ஸோ இதுக்கு நல்ல உதாரணம் வந்து வியானா அந்த மாதிரி வந்துட்டு வெளியே வியானாவுக்கு தெரிஞ்சு பார்வதி தப்பு பண்ணது. இதற்கு நடுவில் வந்துட்டு விக்ரம் வந்து கமருதீன்கிட்ட வந்துட்டு தெளிவாக வந்து சொல்கிறாங்க, அதாவது வந்து ஒர்ஸ்ட்டாக வந்து மைக்கை வந்து மறைக்கலையா, என்ன ஒர்ஸ்ட்டாக இல்லைன்னு சொல்கிறீங்க, ஒர்ஸ்ட்டாக இல்லையா மைக்கை மறைக்கிறது வந்து ஒர்ஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு ஒரு வேலிட் பாயிண்ட் வந்து விக்ரம் வந்து கமருதீன்கிட்ட வந்து கேட்பார். கமருதீன்கிட்ட கேட்போன்னா கமருதீனுக்கு வந்து சொல்கிறோன்னு எல்லோரும் கேட்டோன்னே ரொம்ப கோபம் ஏறிடுது. ஸோ கமருதீன் எஃப்ஜே கிட்ட பேசுகிறப்போ வந்து ஏன் என்னை மட்டும் கேட்குற, எல்லோரும் தானே மறைச்சி பேசியிருக்காங்கன்னு கேட்குறப்போ வந்து எஃப்ஜே தெளிவாக சொல்கிறார், எல்லோரும் மறைச்சி பேசுகிறப்போ வந்துட்டு பிக் பாஸ் முட்டை ஃபுட்டுலாம் எடுக்கலைங்க, தவறுது வந்து இயற்கை தான், ஆனால் நீங்கள் எப்பயுமே தவறிக்கிட்டே இருக்கிறீங்களா, மைக்கை மறைச்சி பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ உங்களால் வந்து எங்களுடைய ஃபுட்டு போச்சுலன்ற மாதிரி பேசுனா கமருதீனுக்கு வந்து சண்டை ஆரம்பிச்சிருது. சண்டை ஆரம்பித்து வந்து உச்சகட்டத்துலேருந்து மோதுகிற லெவலுக்கு போகுது. பட்டு எஃப்ஜே வந்து பக்கா மாசுங்க. கமருதீனை பற்றிலாம் வந்துட்டு எந்த கவலையுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நேருக்கு நேராக வந்து ரொம்ப போல்டாக பேசக்கூடிய ஒரு ஆளுன்றது அவங்க சண்டையில் நமக்கு தெளிவாகவே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து குறுக்க வந்து கமருதீனை ஏற்றி விடுறத பார்த்த எஃப்ஜே, பாரு இல்லாமல் வந்து நீ தனியாக பேசவா, நான் பேசுகிறேன்றாரு. அப்போ அவங்க அதில் பேசி வந்து சமாதானமாகறாங்க. அப்போ போகிறப்போ வந்து பார்வதிக்கு என்ன பயமாக இருக்குதுன்னா, இவன் மேல்மாடி காலின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க கமருதீனை. அப்போ கமருதீன்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, என் ஃபேமிலி பற்றி எஃப்ஜே பேசக்கூடாதுன்னு சொல்லுன்னு சொல்லி.
ஸோ திருப்பி நீதிமன்றம் வந்து கூடும். நீதிமன்றம் கூடுறப்போ வந்து பாரு கமருதீன் வந்து செஞ்சது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து குற்றம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு பார்வதி வந்து குற்றவாளி, கமருதீனும் குற்றவாளின்னு வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது. ஸோ நேற்று நடந்த எபிசோடில் எகிரி குதித்த பார்வதி இன்றைக்கி நடந்த எபிசோடில் என்னாச்சு? ஸோ இதுதான் வந்து சக்கரம்ன்றது வந்து ஒரு விஷயம் நடக்கிறப்போ வந்து ரொம்ப ஆடவும் கூடாது. ஒரு விஷயம் வந்து நடக்கலைன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறது இதுதான் காரணம். சக்கரம் மாதிரி இன்றைக்கி மேலே இருக்கிறவன் நாளைக்கு கீழே வருவான். ஸோ இது வந்து பார்வதி வந்து பார்க்குறப்ப நமக்கு தெளிவாகவே வந்து புரியுது. அதுக்கப்புறம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கன்றது வந்து சொல்லுவார் பிக் பாஸு. ஸோ இதில் வந்து ரம்யா வந்துட்டு சாண்ட்ரா, ஆதிரை இவங்க பேர்லாம் வந்துட்டு அதில் வரும். இதில் ரம்யாவை சொல்கிறது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா எஃப்ஜே, விக்ரம், அரோரா, கனி, பாரு. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா கேட்டை திறந்து வச்சு அவங்க வந்து நான் வெளியே போகிறேன்னு சொன்னதெல்லாம் சரியில்லைன்றதை வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து திவ்யா சொல்கிறப்போ வந்து சாண்ட்ராவை சொல்லுவாங்க. அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. திவ்யாவுக்கு தெளிவாக தெரியும் மெஜாரிட்டி ஓட்டு வந்து ரம்யாவுக்கு போகிறதாக இருந்தாலும் இது ஒரு கேமு. திவ்யா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்துட்டு திவ்யா வந்து சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த விஷயத்த தான் நம்ம பிகினிங்கில் சொன்னோம். சாண்ட்ராவுக்கு வந்து பயங்கரமாக வந்து கோபமாயிருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆதிரி வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு கமருதீனும் வந்து சாண்ட்ரா வந்து சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு சாண்ட்ரா வந்து திவ்யா சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலை. அங்கே தான் வந்து சேச்சி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது மறைமுகமாக தான் பேசுவாங்களே இவ்வளோ சேச்சி சில விஷயங்களை வந்துட்டு டைரெக்டாக பேர் கிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் வந்து நம்ம சாண்ட்ரா சேச்சி. சரி பரவாயில்ல. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்வதி பேச வரப்போ வந்து பார்வதி வந்து ரம்யான்னு சொல்லி காரணத்தை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அவங்க வந்து தன்னை வந்து பதிவு பண்ணி ரம்யாவை வந்து கேவலப்படுத்தணும், இழுக்கப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் கேட்டெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்னா கேட்டெல்லாம் திறந்து வச்சாங்க இல்லையா, பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இல்லைன்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. ரம்யா வந்து தெளிவானால தான் ரம்யா தெளிவாக சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்ம் சரியா இல்லைன்னா பெர்ஃபார்ம் சரியில்லைன்னு சொல்லு. எதுக்கு பர்சனலாக நான் வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசுனது நான் வெளியே போகிற சொல்லி எதுக்கு இழுக்கிறேன்னு சொல்கிறது கேட்குறது ஓரளவு நியாயம் தான். ரம்யா கேட்குறது பர்சனலாக பேசுகிறது. பட் பார்வதி அப்போ நான் பேசலைன்னு சொல்லிட்டு போய் உட்காருவாங்க. பேசலைன்னா போய் உட்காருன்னு எந்த இன்மெட்ஸுமே வந்து பார்வதிக்கு அங்கே சப்போர்ட்டாக வர மாட்டாங்க. ஸோ ரம்யா வந்து வருஷன் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணி சிறைக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல முடிஞ்ச உடனே பார்வதி வந்து பாயசம் அடிப்பாங்க. சாண்ட்ரா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து திவ்யா வந்துட்டு விஜய் சேதுபதி இன்டெரக்டாக சொன்னார், நான் அப்பயே யோசித்தேன். பட் இன்றைக்கி பார்த்தா திவ்யா வந்து என்னை வந்துட்டு ஒர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு கேமுங்க. இந்த கேமில் இப்போ நாளைக்கே வந்து இப்போ 2 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைனலில், சாண்ட்ராவும் திவ்யாவும். அப்போ சாண்ட்ரா திவ்யா வந்து போட்டு தாக்க மாட்டாங்களா? இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லையா? ஸோ இது எல்லாம் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு சிம்பதி வாங்கிறதுக்காக வந்துட்டு பொதுமக்கள் மத்தியில் நமக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சீன் போடுற ஒரு விஷயந்தான் அது. அதே நேரம் வந்து எந்த ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் லபக்குன்னு முழுங்குற ஆளாச்சா நம்ம பார்வதி. டக்குன்னு வந்து பாய்சன் அடித்து ஆமாம் 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 ஆமான்னு சொல்லி அவங்கள வந்து அகென்ஸ்ட்டு வந்து திவ்யாவுக்கு எதிராக வந்து திருப்புறாங்க. ஸோ இதுவும் வந்து கிளியராக தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியே உட்காந்து இவங்க வந்து பேசுகிறப்போ, ஜெயிலுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுகிறப்போ வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குன்னு சில இன்வைட் சொல்கிறப்போ வந்து பார்வதி வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குமான்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நடுவில் வந்து அங்கே வந்து உட்கார்ற திவ்யாவை பார்த்துட்டு வந்து கமருதீன் வந்துட்டு திவ்யா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண என்னன்னு சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஆரம்பிப்பார். உடனே திவ்யா முதலே சொல்லிடுவாங்க, என் பேரை இழுக்காதீங்க, ஒழுங்காக மரியாதை தான் பேசுவாங்க, என் பேரை இழுக்காதீங்க கமருதீன், ஏற்கனவே வந்து நம்ம வந்து பேசுகிறப்ப சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அதுமாரி பேசுகிறீங்கன்னு சொல்கிறப்ப வந்து உடனே வந்து கமருதீன் விடுறதில்ல. கமருதீன் விடாமல் வந்துட்டு பயங்கரமாக பேசுகிறப்ப வந்து அவர் ரொம்ப விஷயங்கள்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறப்ப வந்து திவ்யா வந்துட்டு ஆஹா இது ஒரு கண்ணா 2 லட்டு தின்னுங்க ஆசைன்ற மாதிரி வந்து கமருதீனை எக்ஸ்போஸ் பண்ணுற சான்சஸ் தானே. அழகாக வந்துட்டு அவங்க ஒரு ஸ்கெட்சு போடுவாங்க திவ்யா. அது ஸ்கெட்சுன்னு சொல்கிறப்ப கூட சிச்சுவேஷன் வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவராக அமையுது, அழகாக பயன்படுத்துவாங்க திவ்யா. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நேச்சருங்க. ஸோ வந்து காக்காவும் வாயில் ஆகி போயிடுச்சு, என்னடி வாடி போடி, வாய் கிருஷ்ணகிரி வரைக்கும் கிளியுதில்ல, வாய் கிருஷ்ணகிரி வரைக்கும் கிளிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுட்டு
அவர் வந்துட்டு திவ்யா கடைசியில் கமருதீனை பார்த்து டீசெண்டாக சொல்லுவாங்க, நீ போய் மாங்காய் தின்னு அப்படிம்பாரு. யார்? நம்ம கமருதீன் திவ்யாவை. அப்போ திவ்யா சொல்லுவாங்க, நீ அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு தின்னு அப்படிம்பாங்க. அதாவது தமிழில் சொன்னால் உப்பு போட்டு தின்னு. உப்பு யார் போட்டு தின்பாங்க? ரோஷம் இல்லாதவன், மானம் கெட்டவன் தான். மானம் கெட்டவனுக்கு தான் ஊர் பக்கம் வந்து உப்பை போடுற அவனுக்கு சோத்துலாம் பானுங்க. அவனுக்கு வந்து அப்படியாவது ரோஷம் வரட்டுன்னு சொல்லிட்டு அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. அந்த மீனிங்லாம் புரிகிற அளவுக்கு வந்து நம்ம கமருதீனுக்கு தான் இல்லையே. மேல்மாடி தான் காலியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே. ஸோ வந்து இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து சிரிக்கிறது, பார்வதி வந்து சிரிக்கிறது, சாண்ட்ரா பயங்கர உஷார், அந்த இடத்த விட்டு நவுந்துடுறாங்க. முக்கியமாக வீட்டு தலை கேப்டன் இருக்கக்கூடிய அமீது மிகப்பெரிய தப்புங்க. ஒரு ஒரு கேப்டனுடைய விஷயமே வந்துட்டு எந்த தப்பு நடந்தாலும் வந்து அது யாராக இருந்தாலும் கூப்பிட்டு கண்டிக்கணும். அது சரிப்பட்டு வரலைன்னா பிக் பாஸ்கிட்ட வந்து விதிமுறைன்னு எடுத்து வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா சில விஷயங்கள் வந்து ட்ரிகர் ஆகிறது வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலெலாம் நான் வந்து கவர்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணுறப்ப விசிட் போயிருக்கேங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்கு வந்து மர்டர் நடந்திருக்குங்க. ஒரு உப்பு பெறாத விஷயத்துக்கு கன நேரத்தில் வந்து அறுவாள் எடுத்து வெட்டியிருப்பானுங்க. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆகான்னு இருக்கான். அதுக்காக உட்காந்துக்கிட்டு ஜெயிலில் 12 வருஷம் ஜெயிலில் இருப்பாங்க, 10 வருஷம்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு இதை வந்து வளர விடுறது வந்து தப்பு. அதனால தான் 144 வந்து போடுறதுக்கு காரணம். 3 பேருக்கு மேலே சேர்றப்பே அங்கே என்ன ஆகுனா மாபுன்றது வந்து கண்ட்ரோல் படுத்துறது வந்து சைக்காலஜி, மாப் சைக்காலஜின்றது வேறு. அதுக்கு வந்து ஒரு தலைவன் இருக்க மாட்டான். அது எந்த நேரத்தில் எப்போ வந்து வயலண்ட்டாக மாபு போகும்னு தெரியாது. அதனால தான் வந்து லீகலாக வந்துட்டு தடியடி நடத்துறதுக்கு வந்து போலீஸுக்கு வந்து பவர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்கள். பட் இங்கே வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் விஷயங்கள் தான் பெரிய லெவலுக்கு போகும். அமீது வந்து நியாயப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு அவமானம் நடந்திருக்குது, இதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும். 2வது வந்து வீட்டு தலையாக இருக்கிறார், அவர் பொறுப்பு வந்து இருக்கணும். 3வது அவர் வந்து லாயருங்க. நமக்கு தெரியறதோட அவருக்கு வந்துட்டு எல்லாமே வந்து ஐபிசியிலேருந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருந்து எல்லா விஷயமும் தெரியும். தெரியுதோ இல்லையேங்க, பிக் பாஸில் வந்து கையெழுத்து போட்டு உள்ள வந்துருக்கிறாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரியாமல் பண்ணது வந்து அமீது. ஸோ திவ்யா வந்து இப்போ நியாயம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறப்போ வந்துட்டு இங்கே வந்து அமீது வந்து உஷாராகிறாரு. உடனே வந்து மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு, இல்லைங்க நான் வந்து சிரிக்கலைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் தான் தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் தட்டி கேட்க வேண்டியதான், நீ தலை தானே, நீ தட்டி கேட்கலாம்ல, கேட்கல, தப்பிக்கிறது தானே பார்க்குற, அதுவே தப்பு தானே. அதுக்கப்புறம் வந்துட்டு வினோத் வந்துட்டு வாடா போய் மன்னிப்பு கேட்டலாம், வேறு மாதிரி போகுதுன்னு சொல்கிறப்போ வந்து அப்போ வந்து வினோத் வந்து கூட்டிகிட்டு வர, வினோதுக்கும் தெரியுதுங்க. கூட்டிகிட்டு வரப்போ கமருதீன் வந்துட்டு அங்கேயும் வந்து பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி நக்கலாக வந்து சிரிக்கிறப்போ வந்து தெளிவாக வந்துட்டு திவ்யா வந்து சொல்கிறாங்க அமீதுக்கிட்ட, சொல்லுங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ வந்துட்டு அப்போ அந்த நேரத்தில் வினோத் சிரிக்கிறப்போ வந்துட்டு திவ்யா வந்துட்டு இது இன்னொரு ஃபர்தர் எக்ஸ்போஸ்டு வினோத் ஆல்சோ, பாருங்கள் எனக்கு எப்படிங்க நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு கமருதீன் இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ வந்துட்டு வினோத் வந்து சிரிச்சுக்கிட்டு ஓடுவார் திருப்பி. இதெல்லாம் வந்துட்டு என்ன ஒரு இதெல்லாம் ஒரு செயல்கள்னு சொல்லிட்டு ஏன் வந்து ஒரு டிஆர்பி குறையுது விஜய் டிவிக்கு, ஏன் பிக் பாஸில் போகிறது, தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லையா? இதெல்லாம் ஒரு 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 டெலிவிஷனில் வந்துட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. இதை பார்க்கக்கூடிய வந்து ஒரு விஷயங்கள் என்னென்னா, ஒரு பொது இடத்துல பப்ளிக் இடத்துல வந்துட்டு நாளைக்கு இதை பார்க்குறவங்க வந்து இதே மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு வந்து தூண்டுதலாக இருக்கும் இல்லையா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தூண்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யாராலையும் வந்துட்டு ஒன்றும் பேச முடியாது. அமீதுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. வினோத் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவர் வினோத் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, அவர் கோவம்லாம் வருது, அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு. வினோத் வந்து ஹைலி ப்ரூவ்ஸ் தட் வந்துட்டு இஸ் அன்ஃபிட் டு பி வந்துட்டு டாப் 5ங்க. டாப் 5க்கு போகிற ஆளுங்க வந்து ஓரளவு வந்துட்டு ஒரு நியாயம், நேர்மை, ஒழுக்கம், இப்போ ப்ளே பண்ணுறது, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுது, அது இல்லாமல் இருக்கலாங்க. மனிதாபிமானம் இருக்கணும், சப்போர்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், நியாயத்துக்கு வந்து குரல் கொடுக்கறதாக இருக்கணும். ஒரு சமூகத்தில் வாழ்கிறப்போ வந்து ஒரு சமூகம் சார்ந்த வாழ்க்கைங்க. இந்த காலத்தில் வந்து மிருகங்களும் வந்து சமூகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு குரல் கொடுக்க முடியுது? ஒரு நாயை வந்துட்டு யாராலாவது ஏதாவது பண்ண முடியுதா? எவ்வளோ பெரிய ஒரு 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 இஷ்யூ, ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ வந்துட்டு
டாக் பைட்னால் வெளியே போயிட்டுருக்கிறது வந்துட்டு டாக் பைட்னால் போகுது. அதுக்கு சப்போர்ட்டாக வந்து என்ன இருக்குது, சுப்ரீம் கோர்ட் லெவலில் வந்துட்டு டாகுக்கு வந்துட்டு சேஃப்டிக்கு ப்ரிகாஷன்ஸ்னு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யானை வழித்தடத்தை வந்து மறித்து தப்பு, யானைங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறது தப்பு. யானைகளுக்கும் வந்துட்டு ஒரு இருக்கிறதுக்கு விலங்குகளுக்கும் உரிமை இருக்குன்ற மாதிரி காலங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க உட்காந்துக்கிட்டு வந்துட்டு ஒரு கார்னர் பண்ணுறதுன்றது வந்துட்டு எந்த விஷயத்தில் வந்து நியாயன்றது வந்து புரியல. விஜய் சேதுபதி வழக்கம் போல் என்ன சொல்லுவார், ஒன்று உட்காருங்க அப்படிம்பாரு, இல்லைன்னா அந்த மைக்கில் அவங்க டீமில் யாராவது விவரமான ஆளுங்க இருந்தாங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பார்த்தா தானே கேட்குறதுக்கு, டீமில் இருக்கிறவங்க யாராவது உப்பு போட்டு இந்த திவ்யா சொல்கிற மாதிரி வந்து கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்ற ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாங்கன்னா எடுத்து அந்த மைக்கு மூலமாக விஜய் சேதுபதிக்கிட்ட சொல்லி விஜய் சேதுபதிக்கிட்ட சொன்னால் ஒழிய இந்த ப்ரோக்ராமினுடைய இது வந்துட்டு அந்த ஒரு டீசன்சி வந்து டெக்கோரம் வந்துட்டு டவுன் ஆகிட்டே வந்து போகுங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சிகள் வந்து இதோடு வந்து முடியுதுங்க.